ஹாய் நண்பர்களே. வணக்கம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சில பல காரணங்களால் நம்மளால் வீடியோ போட முடியல. டியூ டு ட்ராவலிங் அதர் ஆஸ்பெக்ட்லேருந்து நம்மளால் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி வீடியோ பண்ணி கரெக்டாக போட முடியல. நம்மளுக்கு இது தகுந்த சரியான தருணம் ஃபார் வீடியோ போட்டது. இன்றைக்கி நம்ம எடுத்த வீடியோ வந்து நிஃப்டி. நிஃப்டி யாரான்னா வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி அவங்களோட இண்டெக்ஸ் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. நிஃப்டியை பொறுத்தளவு வந்து நிஃப்டி 50 உடைய இண்டெக்ஸை பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன லெவல்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக நம்ம பார்க்கலாம். இதுதான் நிஃப்டி 50 உடைய சார்ட்டு. ஓகேங்களா. நிஃப்டி 50 சார்ட்டை பொறுத்தளவு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெண்ட் என்ன வரைஞ்சிருக்கேன். இது என்ன ட்ரெண்டுன்னா 2014 ஜனவரி மாதம் வந்த ஒரு லோவையும் அதுக்கடுத்து இன்னொரு லோ 14 பிப்ரவரி 2014 ஒரு லோவும் அதுக்கடுத்து அகைன் இன்னொரு லோ வந்து கிட்டத்தட்ட வந்து 29 பிப்ரவரி ஒரு லோவாகவும். ஓகேங்களா. இந்த 3 1 2 3 ஓகேங்களா. ஒன்று 2 3. இந்த 3 லோவும் சேர்த்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அது மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஓகே 2020 ஜனவரியில் ஒரு ஹை போனதும் அகெயின் வந்து ஒரு ஹை வந்து நம்மளுக்கு பிப்ரவரி மாதம் வந்தது. திரும்பி இன்னொரு ஹை வந்திருக்குது. அகெயின் இன்னொரு லாஸ்ட்டில் ஒரு ஹை. இந்த 4 ஹையும் நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கோம். 2 அதுக்கடுத்து 3வது ட்ரெண்ட் லைனு அகெயின். பார்த்தீங்கன்னா மேலே வந்து எப்போனா ஹை தொட்டிருக்கோ எல்லாம் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கேன் தவிர்த்து அதுக்கு மேலே போகல. ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் பறந்தாச்சு, கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு, லோயிலையும் ஒரு ட்ரெண்டுன்னு ஹைலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேயுமே உடைக்கல. மேலே அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் கரெக்ஷன் கொடுத்து தான் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா பாருங்களேன். இப்போ ஜனவரி மாதம் லோ வந்திருக்கு, திரும்பி வந்து ஹை வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 7th போயிருக்கு. அகைன் லோ வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி 15 கீழே வந்திருக்கு. அகைன் மேலே போய் பார்த்தீங்கன்னா 21 மே வாரம் வாரம் வந்து இந்த மாதிரி வந்து ஹையும் லோயும் தான் வந்திருக்கு. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இதோட இது கீழே வர அகைன் போக அகைன் கீழே வர அகைன் மேலே போக இப்போ புரியுதா நான் வரைஞ்சது எல்லாமே. மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்து திரும்பி மேலே போயிட்டு கீழே வந்து திரும்பி மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னைக்கு டேட் உடச்சிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கிட்டத்தட்ட வந்து 13th மார்ச், அதாவது லாஸ்ட் வீக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கீழே உடச்சி கீழே க்ளோஸ் வந்துருக்கு. இமிடியேட்டாக நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கணுமா? என்ட்ரி எடுக்கக்கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 13th மார்ச்ன்றது வந்து ட்ரெண்ட் லைன் உடச்சி கீழே வந்திருக்கு. இமிடியேட்டாக அந்த அக்ரெசிவ் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, இந்த க்ளோசிங் பார்த்துட்டு இமிடியேட்டாக அடுத்த நாளே ட்ரேடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு நல்ல ட்ரேடர் என்ன பண்ணுவோம்னா வீக்லியும் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த வந்து இது வந்து கீழே க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா. கீழே க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக அந்த ட்ரெண்ட் லைன்லேயே உட்காந்துருக்கு. இது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆகலை. ஓகேங்களா. டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகாத பட்சத்தில்
நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அடுத்த வாரம்னா இந்த வாரம். ஓகே. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியராகவே கொடுத்துருக்கு. கிளியராக வந்து அடுத்த நாள் வந்து தேர்ஸ்டே வந்து மேலே போச்சு, ஃப்ரைடே வந்து அடுத்த நாள், திரும்பி மண்டே பார்த்தீங்கன்னா கிளியராகவே நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் எல்லாமே ட்ரேடிங்காக இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த பெரிய ஹேண்டில் பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு இந்த கேண்டிலுக்கு பார்த்தீங்களா ப்ளூ கேண்டில், அங்கே உங்களுடைய ஸ்டாப் லாஸை, இங்கே நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ஓகே, இங்கே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஓகே, அங்கே உங்களோட ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் தான் போடணும். இந்த பார்த்தீங்களா இந்த புல்லட் பாயிண்ட் கிட்டத்தட்ட 22,241 உங்களோட ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து இந்த கேண்டில் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும். அதாவது 22,142 ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னா அந்த ட்ரெண்ட் என்ன தெரிஞ்சிருந்தா எடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் இன்றைக்கே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ புக்கிங் பண்ணிப்போம், 21,793 கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 200, அது ஒரு 100, கிட்டத்தட்ட 343 பாயிண்ட்ஸை நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. நோ ப்ராப்ளம் மாட்டாங்க. இப்போயும் ஓகே தான். நம்ம இந்த வீக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் கன்ஃபர்மேஷனுக்காண்டி. அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வெயிட் போகலாம். பட் இப்போவே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நம்ம அடுத்த நாளே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகே, இப்போ எடுக்காத கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதனுடைய ஃபஸ்ட் லெவல் வந்து ஓகேங்களா, ஃபஸ்ட் லெவல் டார்கெட் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் லெவல் டார்கெட் வந்து 21,561 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். 22,281 ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். சாரி, 22,240 மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? 40 மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட்டை 21,529 இதையும் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து 21,128 வரைக்கும் தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் உடச்சி கீழே வரதுனால நம்மளுக்கு கிளியர் இண்டிகேஷன் வந்து நிஃப்டி இண்டெக்ஷன் வந்து கீழே தான் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு கரெக்டிவ் மெத்தட். இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு வந்து இமிடியேட்டாக ஒரு கரெக்ஷன் கொடுக்குறதுக்கு எல்லாருமே எதிர்பார்க்குறது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹை லெவலில் வந்து கிட்டத்தட்ட எங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டாக நீட்டாக கொடுத்துட்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டாப் பாட்டம் மாதிரி தெரியுது அவங்களுக்கு வந்து. பட் பார்த்தா தெரியல பாயிண்ட்டை பொறுத்தல வந்து, பட்டு டாப் பாட்டம் தான். டபுள் பாட்டம் கொடுத்துட்டு சரி சார் டபுள் டாப் கொடுத்துட்டு கீழே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாரான அந்த டபுள் டாப்பை பார்த்து இங்கேயே செல்லி எடுத்தாலும் ஓகே தான். இல்லை ட்ரெண்ட் லைன் வெயிட் பண்ணி இதுக்கு பிரேக் அவுட் பண்ணப்பட்டு நீங்கள் எடுத்தாலும் எடுத்தது தான். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு 21,570 ஃபார் கரெக்ஷனுக்கு. இதையும் தாண்டி கீழே வரும்போது வந்து உங்களுக்கு 21,128. ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சப்பட்டி, இந்த ரெண்டு கரெக்ஷன் முடிஞ்சப்பட்டி அகெயின் மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஓகே அகெயின் இங்கேருந்து சூட்டப் போகிறது தான் சான்சஸ் நிறையா இருக்குது. அகெயின் மேலே போகிறது தான் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ட்ரெண்டு மாறுறதுக்கு கிடையாது, டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. கரெக்ஷன் வரலாம். கரெக்ஷன் வந்தால் இவ்வளோ தூரம் கரெக்ஷன் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டியோட டீட்டெயில் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.